ஹென்றி கேவில்லின் மேன் ஆஃப் ஸ்டீல் சிவப்பு ஒளி மற்றும் புகையில் நிற்பதை காட்டும் ஒரு புகைப்படத்தை இயக்குனர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார். அவரது மார்பில் உள்ள புகழ்பெற்ற எஸ் சின்னம் ஒளிர்கிறது. இந்த படைப்பை முதலில் பிக்சல் பல்ஸ் பதிவிட்டது. இப்போது பூமிவாசிகள் அடைய முயற்சிப்பதற்கான ஒரு இலட்சியத்தை நீ வழங்குவாய். அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அவர்கள் தடுமாறுவார்கள். அவர்கள் வீழ்வார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் சூரியனில் உன்னுடன் இணைவார்கள். காலப்போக்கில் நீ அவர்களுக்கு உதவுவாய். புதிய டிசியுக்கு முரணாகவும் வார்னர் பிரதர்ஸ் கைவிட்ட பிரபஞ்சத்தை நோக்கியதாகவும் அமைந்த ஸ்னைடரின் தொடர்ச்சியான டிசி பழைய நினைவூட்டல்களில் இந்த பதிவு சமீபத்தியதாகும். ஸ்னைடரின் கதாபாத்திர புரிதலில் ஜோர் எல்லின் வார்த்தைகள் மையமானவை. அந்த பேச்சு எல்லை மனிதகுலத்தை வெறுமனே பாதுகாப்பதை விட அதை மேம்படுத்துவதற்காக படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான நபராக சித்தரிக்கிறது. அந்த பதிவை பார்த்ததும் கேவில் மீண்டும் வர வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் ரசிகர்கள் கருத்து பகுதியை நிரப்பினர். ஒரு பயனர் எனது சூப்பர்மேன் மீண்டும் திரையரங்குகளுக்கு வேண்டும் என்று எழுதினார். மற்றவர்கள் மேன் ஆஃப் ஸ்டீல் 2 படத்தையும் ஸ்னைட் அரங்கத்தை முழுமையாக புதுப்பிக்க வேண்டும் என்றும் கோரினர். மேலும் இது ஒரு தனிப்பட்ட பதிவு அல்ல. ஸ்னைடர் சமீப வாரங்களாக டிசிஇயு தொடர்பான உள்ளடக்கங்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். பென் அஃப்லெக்கின் பேட்மேன், கேல் கடோட்டின் ஒண்டர் வுமன் மற்றும் முழு ஜஸ்டிஸ் லீக் குழுவின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன.